Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஆசிகா படுகோனே ரசிகர்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பி நியூஸோடு தான் நான் அவங்கள மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் இவங்க மாறி சீரியலில் லாஸ்ட்டாக தமிழில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த சீரியலேருந்து அவங்க வந்து விலகிட்டாங்க. ஸோ அதிலேருந்தே பார்த்திங்கன்னா அவங்கள எல்லோரும் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அட் அ டைமில் பார்த்திங்கன்னா 2 லாங்குவேஜ், தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி ஒரே சீரியலில் பார்த்திங்கன்னா நடிச்சிட்டு இருந்தாங்க. 3 யானை தான் தமிழில் வந்து ரீமேக் பண்ணாங்க மாறி அப்படின்னு சொல்லி 2 சீரியல்லையும் ஹீரோயினாக நடித்தாங்க. ஸோ தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி இவங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களோட கம்பேக் எப்போ தான் வரும், இவங்க நெக்ஸ்ட் எந்த சீரியலில் தான் நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்த சூழ்நிலை அன்எக்ஸ்பெக்டடான நியூ சீரியலில் இவங்க வந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. எந்த சீரியல், எந்த சேனல், அந்த சீரியலோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரியலோட ஸ்டோரியை பற்றி சொல்லிடுறேன். இது பார்த்திங்கன்னா இளவரசி அப்படின்னு சொல்லி நான் டைட்டில் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஸாதி அப்படின்னு சீரியலுக்கு பார்த்திங்கன்னா டைட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அதில் நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப இளவரசி அப்படின்னு சொல்லி வருது. என்ன ட்ரான்ஸ்லேட் அப்படின்னா நீங்கள் யோசிக்கிறீங்க, தமிழில் நடிச்சிட்டாங்க, தெலுங்கில் நடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஹிந்தியில் ஒன்று அது சீரியல் பண்ணுறாங்க. அதுவுமே மெயின் ஹிந்தி சேனலான ஸ்டார் ப்ளஸில் செக்ஸாதி அப்படின்னு சொல்லி சீரியலோட ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோ பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. சீரியலோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு அன்பான அழகான ஒரு பிரின்சஸ். இவங்களோட கதையில் பார்த்திங்கன்னா ஏதோ இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கே தவிர இவங்களோட ஸ்டோரி இதோட முடிஞ்சு போகலை. இன்னமே தான் புது கதையை ஆரம்பிக்க போகுது. பாருங்கள் சேஷாத்ரி விரைவில் உங்கள் ஸ்டார் ப்ளஸில் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சீரியலோட ப்ரோமோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோவை பார்த்தப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் மேரேஜ் ஆகிருக்கு, வயிற்றுலையுமே பார்த்திங்கன்னா குழந்தை இருக்குது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இவங்க சந்தோஷமாக கோயிலுக்கு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வரப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து உங்களோட வீட்டுக்காரர் எங்கே அப்படிங்கிற மாதிரி வந்து சண்டை போடுறாங்க. ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா ஏதோ கடன் வாங்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இவங்ககிட்டலாம் திட்டிட்டு அப்படியே அவங்க போயிடுறாங்க. அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராங்க. இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கோபமாக நடந்துட்டு அவங்கள்ட்ட இருக்கிற காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலி வர ஆரம்பிச்சிடுது வயிற்றில். ஸோ அந்த டைமில் எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி அவங்க வேகமாக வெளியே வர சூழ்நிலை கடவுள்லாம் வேண்டிட்டு வராங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு காரில் வந்து விழுகிறாங்க. ஸோ அப்போ தான் காரில் வந்து நம்ம ஹீரோ வருவார் போல். ஸோ அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் மேரேஜ் அந்த மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன், பட் கன்ஃபார்மாக தெரில. ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆசிகாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துடுது. என்ன காப்பாற்றினது யார் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சீரியலோட ப்ரமோவில் வந்து இருந்துச்சு. ஸோ இதுதான் சீரியலோட ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நினைக்கிறேன். ஸ்டோரி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஆசிகா படுகோனையோட ஃபேனாக இருந்து ஹிந்தி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் இந்த சீரியலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த சீரியலை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.